ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவை உருண்டை தாங்க செய்ய போகிறோம். ரவை உருண்டை ஒரு சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிக்கிற ரவை உருண்டை. இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 கிலோ ரவை எடுத்துருக்குறேங்க. ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை வருங்க. நான் வெறும் வானலில் தாங்க வறுக்கிறேன், நெய் எதுவுமே சேர்க்கலை. ரவை இது மாதிரி வறுத்துட்டு அப்புறம் பொடி பண்ணி லட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வறுக்கும்போது ரவையோடைய கலர் மாறக்கூடாதுங்க, வெள்ளையாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கலர் அழகாக உங்களுக்கு ரவை வறுபடுங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், நம்ம நிறுத்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ரவையை நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேங்க. ரவை பொடி பண்ணியாச்சுங்க. பொடி பண்ண ரவை இது மாதிரி ஒரு அகலமான தட்டில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ ரவை எடுத்துருக்குறேன், 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துங்க. உங்களுக்கு கூடுதலாக சர்க்கரை வேணும்னா 1/4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த ரவை கூடயே பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரவா லட்டு ஒரு 10 நிமிஷம் டைமு கூட தேவைப்படாது, அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து பொரித்த முந்திரி திராட்சை வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. 200 கிராம் நெய் எடுத்துக்கிறேங்க. 1/4 கிலோ ரவைக்கு 100 கிராம் நெய் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 1/2 கிலோ ரவை எடுத்ததுனால 200 கிராம் நெய் எடுத்துருக்குறேன். நெய் நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டங்க. அவ்வளோதாங்க, நெய் வந்து நல்லா சூடு ஏறிடுது. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ரவை மிக்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நெய் சேருங்க. ரவை லட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து கூடுதலாக தேவைப்படுங்க. ஏன்னா ரவை வந்து அது உறிஞ்சிக்குங்க, அதுக்கப்புறம் டைட்டாக ஆகிடும், லட்டு பிடிக்க கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெய் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா பால் சேர்த்து செய்வாங்க. பால் சேர்த்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட கெட்டு போகாதுங்க. பால் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சூடு பால் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. கொஞ்சமாக நெய் தேவைப்படும் அதுக்கு. கரெக்டாக எல்லா நெய்யுமே அதில் ஊற்றி வச்சு பாருங்கள். 200 கிராம் நெய் கரெக்டாக இருக்குது. கையால் கலந்து விட்டுக்கலாங்க. லைட்டாக சூடாக தான் இருக்கும். சூடாக இருக்கும்போது நீங்கள் லட்டு பிடிச்சாதான் நல்லா இருகலாக கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ லட்டு பிடிச்சிக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம இதை மாதிரி செஞ்சு எல்லா லட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.